என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோருமே நமது அப்பா கடவுளுக்கு வாரிசுகள் என்று தெரிந்தால் சந்தோஷப்படுவீர்களா? உண்மையில் அப்படித்தான். நாம் எல்லோருமே நமது உண்மையான அப்பா கடவுளால் அவருடைய சொந்த உருவத்தில், அவருடைய சொந்த சாயலில், அவரால் உருவாக்கப்பட்ட அவருடைய பாசமிகு குழந்தைகள். எவ்வளவு பெரிய அன்பை கடவுள் அப்பா நம் மீது செலுத்தி இருக்கிறார் என்று பாருங்கள். அது மட்டுமல்ல, நம்மையெல்லாம் அவரைப் போலவே ஆளுகை செய்பவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மையும் ஆளுகை செய்பவர்களாகவே உருவாக்கி இருக்கின்றார். இதை நீங்கள் மிக தெளிவாக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தில் நீங்கள் படிக்கலாம். அது மட்டுமல்ல, அப்படி நம்மை அவருடைய சொந்த உருவத்தில், சொந்த சாயலில் அவரைப் போலவே நாம் வாழ, நினைக்க, பேச, நடமாட உருவாக்கிய நமது அப்பா நம்மையெல்லாம் அவருடைய வாரிசுகள் என்று சொல்லியிருக்கின்றார். ரோமர் 8வது அதிகாரம் 16 மற்றும் 17 வசனங்களில் நாம் படிக்கின்றோம், பரிசுத்த ஆவியானவரே நமது ஆவியோடு நமக்கு சான்று பகர்கிறாராம், நாமெல்லாம் நமது அப்பா கடவுளின் குழந்தைகள் என்று. அப்படி அவருடைய குழந்தைகள் என்றால் நாம் எல்லாம் அவருடைய வாரிசுகள். அவருக்கு நாம் வாரிசுகள் என்றால் கண்டிப்பாக நாம் அனைவருமே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த வாரிசுகள் நமது அப்பாவுக்கு. இந்த உயரிய கடவுள் அப்பா நம்மை எந்த அளவிற்கு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து நம்மீது அன்பு செலுத்துகிறார் பாருங்கள். இந்த அப்பாவை, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் இருக்கும் இந்த அப்பாவை நாம் அறிய வேண்டாமா? அவருடன் உறவு வைத்துக் கொள்ள வேண்டாமா? கண்டிப்பாக அவருடன் தினசரி உறவில் வாழ வேண்டும். அவரை அப்பா என்று மனமாற அன்போடு அழைக்க வேண்டும். அந்த அப்பாவோடு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ வேண்டும். இப்படி நமது வாழ்க்கை அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். இந்த சிறிய காணொளியை பார்த்த நீங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நன்றி.